குட் மார்னிங். இப்போ மணி வந்து 7:30. ஸோ இன்றைக்கி வந்து நர்சரிக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே நிறைய பனி பெஞ்சு குளிராக இருக்குது. இங்கே வந்து இன்னும் சில்லுன்னு ஏதோ ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கார்டனுக்கு கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து போகிற வழியில் ஒரு கடைக்கு போகணும். நாளைக்கு ஏதோ பந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸோ பிளான்ஸ் எல்லாம் பில் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாட்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இவங்களே டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்களாம், பட் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஸோ வண்டி பார்த்தாங்க, வண்டியிலே ஆகிடுமே, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க. ஓப்பன் கொஞ்சம் இங்கே டால் பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சாச்சு. கிளம்புவோம். இப்போ க்ரோசரி ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் ப்ராவிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இப்போ மணி 9:30. அது சோல்ஃபிஷ், மாந்தல் சோல்ஃபிஷ். ஓகே. பிளாக் பாம்பரட்டர், கொடுவா, சால்மன், வஞ்சரம். வீட்டுக்கு வந்துட்டோம். மணி இப்போ 10:30. இந்த பையனை பால் எடுத்து வைக்க சொன்னேன். பால் அப்படியே இருக்குது. இன்றைக்கி விஹானுக்கு ஸ்டடி ஹாலிடே. ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அதோடு அவனும் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. இன்றைக்கி இன்னும் வெயில். காலையில் ஊட்டி மாதிரி குளிர்ச்சி, அப்படி பனி. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். ஸோ விஹான் வேணும் எனக்கு ஹெல்ப்புக்கு. ஸோ இதெல்லாம் இப்போயே எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். கார்டனரை கூப்பிட்டு இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலான்னு. பட் அவங்க ஊருக்கு போயிருக்காங்களா, மண்டே தான் வர முடியுமா. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீனும் வாங்கியிருக்கேன். இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் செடியை பார்த்தா பாப்பாப்பா மேஜிக் ஃபீலிங். ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளோரிங்க்கு, அப்புறம் அந்த ரெட் ஃப்ளோரிங்க்கு இந்த க்ரீன் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கலர் எப்படி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இன்டோர் அவுட்டோரு, செமி இன்டோர் செமி அவுட்டோர் எல்லாம் சேர்ந்து கலந்து வாங்கியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு கூட்டுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேன். டிஃபனோட டீ மஸ்ட் அண்ட் ஷுட்டு. சாப்பிட்டுட்டே குடிப்பேன், குடிச்சிட்டே சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து தோசை, அப்புறம் ஆலு மட்டர், ஃப்ரெஷ் ஆலு மட்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி இது. ஸோ இன்றைக்கி வந்து விஹான்ஸ் வீட்டில் இருக்க, அவனுக்கு ஸ்டடி ஹாலிடே. அத்தருக்கு இதே பேக் பண்ணி கொடுத்தாச்சு, சப்பாத்தியோட பராட்டாவோட. ஸோ நம்ம அழகான டைனிங் ரூம் வீடியோ பார்த்தீங்களா, நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம தோட்டம் வீடியோ வரப்போது, கார்டன் எல்லாம் கிடையாது, தோட்டம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் ரூம், இந்த வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமான மெம்பர், ஸ்டோர் ரூம் வீடியோ. ஸோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு, ஸோ வந்த உடனே நான் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலை பார்த்துட்டு விஹான் எனக்கு ஹெல்ப் பண்ணால். ஸோ எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி நமக்கு டெரஸில் வேலை இருக்குது. ஸோ இப்போது முடிச்சுட்டு அவங்கள கூப்பிடணும். ஃப்ரீயாக இருந்தால் இப்போயே பண்ண சொல்லிடலாம். ஸோ நான் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும் இல்லையா, ப்ரொவிஷன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடை கூட்டிட்டு காலையில் 7:30 மணிக்கு நான் 7:15 கிளம்புனேன். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு இருந்துச்சு. அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் சடனாக இதெல்லாம் பிளானு. ஸோ 3 ஹவர் வெளியில் இருந்துட்டு இப்போ தான் வரேன். அவ்வளோதான், இந்த லஞ்சே முடிஞ்சிச்சு. ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி. இது வந்து ஸ்நாக்ஸு. நாளைக்கு வந்து எங்களோடது ஒரு லேடிஸ் ஒன்லி பார்ட்டி இருக்குது, ஃப்ரைடே நைட் பார்ட்டி. ஸோ எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு, ஸோ நாங்கள் லேடிஸ் மட்டும் மீட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்நாக்கு எது முடியுதோ நம்ம எடுத்துகிட்டு போகணும்.
ஸோ இது வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்டா பசங்க சும்மா இருப்பாங்களா, அதனால் அவங்களுக்கு ஒரு குட்டி பேக்கெட். ஃப்ரெஷ் பட்டாணி நம்ம வீட்டில் சீசனில் எப்போவுமே நிறைய வாங்கி உரித்து யூஸ் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஃபினிஷ். இப்போ பேக் டு ஃப்ரோசன் பட்டாணி வந்தாச்சு. இது வந்து ஏதோ வாங்கும் போது இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மணி இப்போ 10 கரெக்டாக. ஆலு மட்டர் தீர்ந்து போச்சு. இதெல்லாம் கழுவுன பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது. இது வந்து தயிருக்கு உரம் ஊற்றி வைக்கணும். நேற்று பண்ணேன், இது வந்து நேற்று நைட்டுக்கு பண்ணிடுது. வெஜிடபிள் ரைஸ், இது புலாவ் கிடையாது, பிரியாணி கிடையாது, நார்மல் ரைஸில் செஞ்சது. சோனா மசூரியில் நிறைய வெஜிடபிள்ஸ், வின்டரில் செம்மையாக இருக்கும். இது நெய் கூட பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் செஞ்சது, புதினா கொத்தமல்லி ஒன்றுமே இல்லை, மசாலா கூட எதுவுமே இல்லை, செம்மையாக இருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதில் ஒரு சீக்ரெட் மசாலா நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து என் அம்மாவோட ரெசிபி. தயிர், பால் வந்து தயிர் ஊற்றி வச்சிடணும். இவ்வளோ பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு. டனாயிங் ஒயிட் பம்ப்கின், இதோட ஜூஸ் போட போகிறோம். இது வந்து விஹானுக்கு, நானும் குடிப்பேன். இன்றைக்கி டீ குடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நாள் விட்டு இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 2-3 நாள் குடிக்கிறது. எம்டி ஸ்டமக் குடிக்கணும். இந்த ஜூஸர் நான் வந்து இதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுப்போம் போல். இது வந்து நாங்கள் வீடு காலி பண்ணும்போது இந்த ஜூஸர் வாங்கினேன். ஸோ ரொம்ப சரியாக யூஸே பண்ணலை. இந்த வீட்டுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இங்கே பர்மனெண்ட்டாக இங்கே வச்சாச்சு. இது வந்து பீட்ரூட் கேரட் ஜூஸ் காலையில் நான் பண்ணி குடித்தேன். ஸோ யூஸ்வலாக நம்ம காய்கறி லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாம் அவ்வளோ நல்லது, ஆனால் எங்கே சாப்பிட்றோம். ஸோ அதனால் இப்படி ஜூஸ் பண்ணி குடித்தா அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல், சரி குடிச்சிருக்கோம், பீட்ரூட் நம்ம பாடியில் போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த வெர்டிக்கல் ஷேப்னால் உங்களுக்கு இடம் அடிக்காது பாருங்கள். இந்த மிக்சிக்குன்னா இன்னும் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கீழே ஒட்டி இருக்குது. ஸோ அப்படியே இந்த ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபிலிப்ஸ் தான். நானாக படித்து ஏதாவது நல்ல பிராண்டு வேணுமேன்னு சொல்லி பார்த்து வாங்கினது. அண்ட் இது ஃபீடர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஒரு முழுசாக நீங்கள் பீட்ரூட்டு இல்லை ஆப்பிள் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இந்த கெப்பாசிட்டி பெருசுனால உங்களுக்கு வந்து நிறைய ஜூஸ் போடலாம். ஒரு ஃபேமிலி யாரோ வந்திருக்காங்க அமேசான் போல். ஸோ ஃபேமிலி ஆஃப் 4 to 5க்கு கம்ஃபர்டபுளாக 4-5 கிளாஸ் ஜூஸ் இதில் வரும். ஸோ இதில் தான் அந்த ரெசிடியூலாம் வந்து நிற்கும். இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த மாட்டுக்கு நான் வந்து போட்டுடுவேன். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் பீல்ஸ் எல்லாம் பசு மாடு சாப்பிட்ரும். ஹேடாயிங் நம்ம வீட்டுக்கு வேறு என்ன வரும், அமேசான் பார்சல் வந்திருக்கு. தோல் மட்டும்தான் சீவிருக்கேன், சீட்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. ஆப்பிளெல்லாம் அப்படியே முழுசாக போட்டுருவேன். ஸோ இது வந்து ஹியூஜ்லி ரெக்கமெண்டட். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ், ஸ்பெஷலி வீட்டில் பசங்க இருக்காங்க, ஸ்பெஷலி ஆரோக்கியமாக நம்மளால் சாப்பிட முடியறதில்ல அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃபீடர் பைப் பாருங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி. ஆஷ் கார்டு வந்து ஒரு கலர்லெஸ் ஃப்ளேவர்லெஸ் ஜூஸ், கலரே இருக்காது, எந்த டேஸ்ட்டும் இருக்காது, தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலராக. பட் இதில் காலையில் பீட்ரூட் கேரட் ஜூஸ் போட்டதுனால அந்த பிங்க் கலர் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற பல்ப் எல்லாமே பசு மாட்டுக்கு போயிடும். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதோட ரிவ்யூவும் போட்டிருக்கேன். அந்த லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிற ஸ்பான்சர்ட் கிடையாது. நிறைய யூஸ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் இதோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். மஸ்ட் பை அண்ட் வர்த் த மனி.
ஸோ இதெல்லாம் காஞ்சி போன மிளகா, ஃப்ரெஷ் மிளகாய் இங்கே வச்சாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இதை வந்து நான் நல்லா வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். ஸோ நம்ம சப்ஜிஸ்க்கு கிரேவிஸ்க்கு எல்லாம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா சைடில் இந்த நேச்சுரல் ஆயில் வரும். ஸோ ரொம்ப கம்மியாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இதை. இந்த மீன் பேர் ரூப்சந்த், வந்து பாம்ஃப்ரெட்னு சொல்லி கூட வைப்பாங்க. பெங்களூரில் ஈஸியாக எல்லா ஃபிஷ் ஸ்டால்ஸில் கிடைக்கும். இந்த வந்து 180-200 ருபீஸ்க்குள்ளே செம்ம டேஸ்ட்டு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். நல்லா ஸ்டீக்ஸ் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஆயில்ஸ் இருக்கும். ஃபிஷ் ஆயில் அவ்வளோ நல்லது. ஸோ சிம்னி சத்தம் பேசும்போது கேக்கில் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது வந்து க்ரோ பேக்ஸ் வாங்கியிருக்கேன், நம்ம கார்டனுக்கு சம்மந்தப்பட்டது. க்ரீன் கலர் பாருங்கள். இதில் நம்ம வந்து சாயில் போட்டு மென்யூரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் எதுனா செடி வைக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும் இல்லையா, சீட்ஸு இதில் தான் போடலான்னு. நான் மறுபடியும் குளிச்சுட்டேன். ரொம்ப முடியல, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லாக தண்ணியாக ஏற்கனவே மண் தூசியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அத்தர்வனை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். டியூஷன் இருக்கு அவனுக்கு. ஸோ இப்போ பிக் பண்ண போகணும். இப்போ மணி 5:15 அங்கே இருக்கணும். வந்த உடனே வெளியில் ஓடி போயிட்டான். இப்போ நைட்டுக்கு ஏதாவது செய்யணும். இட்லி தான் ஊற்றலான்னு இருக்கேன். வந்த உடனே வெளியில் ஓடி போயிட்டான். நல்லா ஒரு வாக், ½ an hour வாக் போயிட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக காலையிலே போயிடுவேன். இன்றைக்கி காலையில் வாக் போக முடியல. அதனால் ஈவினிங்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஜாலியாக, அதுவும் ஈவினிங்கும் மிஸ் ஆச்சுன்னா நைட்டுக்கு போயிடுவோம். நானும் என் ஹஸ்பண்டும் டின்னர் சாப்பிட்டு நல்லா ஒரு வாக்கு. ஸோ நான் ஃபிலிப்ஸ் ஜூஸர் சொன்னேன் இல்லைங்களா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள். அண்ட் அதோட வீடியோ நான் டெமோ வீடியோ போட்டிருந்தேன்னா அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்ம ஹோம் டூர் வந்து ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த மொத்தம் வீடியோ லிங்க்ஸ்
அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ லிங்க்ஸ் வந்து நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமேசான் ஹால் பார்த்துருவோம். கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். சின்ன ப்ராடக்ட்லேருந்து பெரிய ப்ராடக்ட்டுக்கு போவோம். பொருட்களில் அசெண்டிங் ஆர்டரில் பார்த்துருவோம். பெட்ஷீட் ஆர்டர் கேட்குறேன். இது பெட்ஷீட் மாதிரியா இருக்குது? சரி, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து வாவோட எண்ட்லெஸ் பிளாக் காஜல். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கேன். வாவோட ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ காஜல் பார்த்தீங்கன்னா எனக்கு காஜல் ரொம்ப ரொம்ப முக்கியம். காஜல் இல்லாமல் முடியாது. ஸோ இது வந்து 1 ஸ்ட்ரோக் இன்டென்ஸ் கலர், வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கு. 16 hours, லாஸ்ட்ஸ் அப் டு 16 hours, மெடிக்கலி டெஸ்டட். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டும் சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது தான். செகண்ட் வந்து இதோட லிங்க்ஸ் எல்லாமே கூட நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜாக்கியோட ஹிப்ஸ்டர் பேண்டீஸ். ஸோ ஜாக்கின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கார்மெண்ட்ஸ்னு இருக்கும் போது ஜாக்கி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளெயின் சாலிட் கலர்ஸும் இருக்குது. இது வந்து அசார்ட்டட் பிரிண்டட் வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் லைட் கலர்ஸ்லேயும் இருக்குது, டார்க் கலர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நான் வந்து டார்க்கில் வாங்கியிருக்கேன். ஸோ ஹிப்ஸ்டர்னு இருக்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். ஸோ பர்பிள், இது வந்து மெஜந்தா, அப்புறம் வந்து இது ஒரு ஒயின் கலர். ஆச்சா, வாவ், ஸ்கின் சயின்ஸ் எண்ட்லெஸ் பிளாக் காஜல் ஓட விலை 199 rupees. நேற்று ஆர்டர் பண்ணி எனக்கு வந்துருச்சு. இதில் நோ பேரபின் அண்ட் நோ மினரல் ஆயில்ஸ். ஜாக்கி பேக் ஆஃப் 3 பேண்டீஸ் ஓட விலை 498 rupees. ஸோ இது வந்து வீட்டில் போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக. டிஷர்ட்ஸ்னால் எனக்கு நல்லா தொலான்னு இருக்கணும். ஸோ பாருங்கள், இது போட்டு நம்ம வாக் போகலாம். ஃபுல் டே போட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஃபன் டே ஃபேஷன் காட்டன் டிஷர்ட்ஸ் ட்வின் பேக் ஆஃப் 2 ஓட விலை 518 ரூபா. கலர்ஸ் பாருங்கள், ஜரிகை பாருங்கள், நல்லா பட்டு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒகேஷன்ஸுக்கு கண்ணு மூடிட்டு போட்டுட்டு போகலாம். ஸோ இதில் கலர்ஸும் இருக்குது. நான் இந்த கலர் வாங்கியிருக்கேன், நல்லா டார்க் ப்ளூ வாங்கியிருக்கேன். இது வந்து பீபா ஓடுது. இந்த ஜரிகை வந்து கோல்டன் கிடையாது, வந்து ஒரு காப்பர் கலரில் ஜரிகை. சைட் ஸ்லிட் இருக்குது அண்ட் உள்ளே வந்து லைனிங் இருக்குது பாருங்கள், லைனிங். ஸோ பியூட்டிஃபுல். பீபாவோட இந்த பாலிஸ்டர் குர்தா ஓட விலை 1500 ரூபா. உங்களுக்கு பர்ன்ட் ஆரஞ்சு கலர் கூட கிடச்சிரும். சைஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இவ்வளோ கலர் காம்பினேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அமேசான் மெகா ஃபேஷன் டே சேல் லைவாக இருக்குது. 16th to 20th Feb வரைக்கும் அப் டு 70% ஆஃப் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். அப்படி இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்துக்கோங்க. இது அமேசானில் தான் வாங்கினது. இது வந்து ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஜீன்ஸ் மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொலதலான்னு ஒரு இந்த மாதிரி ஒரு பைஜாமா போட்டிருக்கேன். பைஜாமா ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கினது. ஸோ இதோட நல்லா மேட்ச் ஆகுது.